2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் காங்கிரஸ் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர் வினாவியுள்ளார். தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள், துணை அமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் வென்ற தொகுதிகளின் மீது அமைச்சர்கள் கண் வைத்துள்ளதாகவும், அந்த தொகுதிகளை தங்களுக்குள் மீண்டும் ஒதுக்க முடியாது என திமுக நெருக்கடி தந்ததால் மாற்றணியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தனர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளைஞர்களிடமும் பெண்களிடமும் அதிக வரவேற்பு உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் திமுக மீது அதிருப்தி அலை வீசுவதாக தெரிவித்தனர். வட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தோர் பாஜகவில் இணைந்து வருவதாகவும், ஏற்கனவே தென் மாவட்டங்களில் இருந்த காங்கிரசார் பாஜகவில் சேர்ந்து விட்டதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியுள்ளனர். அதற்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடாங்கர், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட வேண்டும் என்றும், அப்போதுதான் காங்கிரஸ் மீது நம்பிக்கை ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் தவறுகளை துணிச்சலாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும், திமுக நெருக்கடி தந்தால் தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கலாம் என்றும் சோடாங்கர் தெரிவித்தார். கட்சியின் முன்னணி அமைப்புகளின் செயல்பாடுகள் மிகவும் குறைந்துள்ளதாகவும், கட்சியில் சேரும் இளைஞர்களின் எண்ணிக்கைகளையும் குறைத்துள்ளதாகவும் சோடாங்கர் தெரிவித்தார். அடுத்த 3 மாதங்களுக்குள் கட்சியின் துணை அமைப்புகளில் காலியாக உள்ள அனைத்து கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று சோடாங்கர் பேசியுள்ளார். மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். பாஜகவுடன் தங்கள் கட்சி எப்போதும் கூட்டணி அமைக்காது என்றும் விஜய் தெளிவுபடுத்தியுள்ளார். அதனால் காங்கிரஸை ஒருபோதும் குறை கூறியதில்லை. இதை வைத்து பார்க்கும்போது காங்கிரசுடன் கூட்டு சேர விஜய் தயங்க மாட்டார் என்றே தெரிகிறது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் பாஜகவை தங்கள் கட்சி எப்போதுமே எதிர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்றும், அந்த ஆட்சியில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எப்போதுமே ஒரு கருத்து உள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதை சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாய்மூடி இருக்கின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 10க்கும் குறையாமல் தொகுதிகளை கேட்பதுடன் ஆட்சியில் ஓரிரு அமைச்சர்கள் பதவியும் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறவும் தயங்கக்கூடாது என்பது அக்கட்சியில் தொடக்கத்திலேயே இருந்து வரும் ஒரு சிலரின் கருத்தாகும். திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தையை எப்படியாவது பிரித்துவிட வேண்டும் என்பதை எதிரிகளின் எண்ணமாக உள்ளது என்று திருமாவளவனும் அவ்வப்போது பேசி வருகிறார். இதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை திமுகவை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரிந்தால் அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பில்லை. ஏனெனில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இதனால் திமுகவின் நெருக்குதலால் அந்த கூட்டணியில் இருந்து விலக்கி காங்கிரஸ் வெளியேறினால் திமுக கூட்டணியின் முதன்மை கூட்டாளியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியேறும் என கருதப்படுகிறது. இவ்வாறு வெளியேறும் இருவரும் மற்ற அணிகளில் சேர வாய்ப்பில்லாததால் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் என்று புதிதாக உருவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகமும் இதனுடன் சேரும்போது இந்த அணி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அணியாகவும் பலம் பொருந்திய அணியாகவும் இருக்கும் என கருதப்படுகிறது. அத்தகைய சூழல் வந்தால் திமுக கூட்டணியின் பலம் குறைந்துவிடும். திமுக அணி, அதிமுக, பாஜக அணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், தமிழக வெற்றிக் கழகம் அணி, நாம் தமிழர் கட்சி என்று தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி வர வாய்ப்புள்ளது. இதில் எந்த அணி வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் வெற்றி இருக்கும். அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க போதிய எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் தேர்தலுக்கு பின் கூட்டாட்சி, ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்துடன் மீண்டும் புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு உள்ளது.